عفوك إني من نور مدت يداي نزعت أسرار قلبي. ஆடை ஒழுக்கம் பற்றி நம்மிடையே கூற வருகிறார் சையது ராபி அம்மாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கூறும் ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்வத்தி அம்பியா வ முர்சலீன் வ நபீனா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தவர் விதவிதமாக அழகான ஆடை அணிந்து வரும். மனிதர்கள் அணியக்கூடிய ஆடை வைத்து மனிதனை தரம் பிரிக்க முடியும். ஆடை என்பது வெறும் துணி அல்ல, மாறாக அதை அணியவர்க்கூடிய சிந்தனையை ஒழுக்கத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஆடை என்பது அல்லாஹ் கொடுத்த அருக்கோட்டையாகும். ஏன் என்று சொன்னால், ஆடை மட்டும் இல்லாதிருந்தால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, அன்ஜல்னா அலைக்கும் லிபாஸ யுவாஸ ஸ்வாத்திக்கும் வலிசா, நம்ம எல்லாருக்குமே அழகான ஆடை அணிய பிடிக்கும். இன்னும் அழகானவர்களாக நம்மை உணரச் செய்யும். அழகிய ஆடை அணிவதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, லா யதுல் ஜன்னா மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் இக்ரிப், யாருடைய உள்ளத்தில் அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே, தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் விரும்புகிறார். இதுவும் பெருமையில் சேருமா என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். அல் கிப்ரு, பெருமைனா என்ன தெரியுமா? ஆணவத்தோடு உண்மையை மறப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் பெருமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்லேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாரும் எல்லா நேரத்திலும் அழகான ஆடை அணிந்திருக்க முடியாது. அதே சமயம் பழைய ஆடை அணிந்திருந்தாலும் அதை துவைத்து தூய்மையாக அணியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் அழுக்கா பழைய ஆடை அணிந்து போகிறத பார்க்குறாங்க. அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இவர் தன்னுடைய ஆடை தூய்மைப்படுத்தும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா? அழுக்கான ஆடை அணியக்கூடாது, தூய்மையான ஆடைத்தான் அணியணும். ஆடை அணியும் போது பிஸ்மில்லா சொல்லி வலது கையிலிருந்து ஆரம்பிக்கணும். புத்தாடை அணியும் போது துவா ஓதணும். ஆடை அணிவதில் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆடை அணியும் போது அந்த ஆடை தரையில் இழுத்து செல்லும்படி இருக்கக்கூடாது. அதிலும் ஆண்களுக்கு கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடாது. இது ஒரு பாவமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 3 வகையான மனிதர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்கள் தவறுகள் இருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்றாங்க. இதை கேட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய கணுக்காலுக்கு கீழேயே ஆடையை இழுத்து கொண்டு சென்றவன், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்கக்கூடியவன் என்று 3 பேரையும் சொல்லி காட்டினாங்க. இந்த 3ல முதலாவதாக இருக்கக்கூடியவர் கணுக்காலுக்கு கீழேயே ஆடையை இழுத்து கொண்டு சென்றவர். அதிகமானவர்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. இதில் ஒரு பாவமான காரியமான கேட்பாங்க. வெள்ளை ஆடையின் சிறப்பு பற்றி சில விஷயங்கள். வெள்ளை ஆடை எல்லா ஆடைகளை விட சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வெண்மையான ஆடை அணிங்கள், ஏனென்றால் அதுதான் ஆடைகளில் சிறந்ததாகும். மேலும் இறந்தவர்களையும் வெள்ளை ஆடையால் கஃபனிடுங்கள். மேலும் வெண்மையான ஆடை அணிங்கள், அது தூய்மையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. காவி நிற ஆடை ஆண்கள் அணியக்கூடாது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காவி நிற ஆடை இது இறைமறுப்பார்களுடைய ஆடையாகும், இதை அணியாதே. பட்டு ஆடை தடை செய்யப்பட்டுள்ளது. சாதாரண பட்டு ஆடை இருந்தாலும் சரி, காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஹராம். ஏனென்றால் இறைமறுப்பார்களுடைய ஆடை. மர்மையுடைய ஆடைத்தான் பட்டு. இந்த உலகத்தில் ஆண்கள் பட்டு அணிந்தால் மறுமையில் அதை விட சிறிதளவு அணியவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், பெண்கள் வீட்டில் இருக்கும்போது விதவிதமான அழகான ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆனால் வெளியில் செல்லும்போது அவர்களுடைய முகம், முன்கை, அடிப்பாதம்
தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் பெண்கள் கண்டிப்பாக மறைத்திருக்க வேண்டும். வெளியில் செல்லும் போது அரைகுறை ஆடையோ இறுக்கமான பர்தாக்களோ அணியக்கூடாது. பெண்கள் வெளியில் செல்லும் போது மெல்லிய ஆடை அணிந்து பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய விதமாக ஆடையும், அவர்களுடைய தலைமுடி ஒட்டகத்திட திமில்கள் போல அலங்காரம் செய்து வெளியே போனால் அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போட முடியாது. சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. இந்த காலத்தில் ஃபேஷன் என்ற பெயரில் பெண்கள் ஆண்களைப் போலவும் ஆண்கள் பெண்களைப் போலவும் ஆடை அணிந்து கொள்கிறாங்க. இது நபியுடைய சாபத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கு. எனவே நாம் அல்லாஹ் ரசூல் ஏவிய முறைப்படி ஆடை அணிந்து அவனுடைய பொருத்தம் பெற்ற நன்மக்களாக ஆக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிணங்களுள் ஒன்றான எறும்புகள் பற்றி தெரிந்து கொள்வோமா? அதை நமக்கு விளக்க வருகிறார்கள் எம் சமீஹா, ஏ நூருல் அஃப்ரா, ஏ ஆயிஷா ஆஃப்ரின், எம் சூரத்துல் ருசைனா, ஆர் ரொமீசா, ஜே ஜாஸ்மி. என்ன சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க? நான் எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். நீ அவ்வளவு பெரிய ஆளா? எறும்புனா உனக்கு அவ்வளவு சாதமா போச்சா? எறும்பு குட்டியா தானே இருக்கு. எறும்பு நசுக்க என்ன பெரிய பைல்வானையா கூட்டிட்டு வர முடியும்? எறும்புக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்கு. அது மட்டும் இல்லை, எறும்பு பேசுறதுக்குன்னு ஒரு தனி மொழியே இருக்கு. அது உனக்கு தெரியுமா? எறும்பு 9000 இனத்துக்கு மேலே இருக்கு. அது மட்டும் இல்லை, அதை தனிமைப்படுத்தி வெளிச்சத்தையும் சத்தத்தையும் கேட்க விடாம தடுத்தினா, அதாவது இரவு பகல் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில் அதன் 20 நாள் வச்சினா அதோட சமநிலை இழந்துடும். எறும்பு ஒற்றுமை கற்றுக் கொடுக்குன்னு எனக்கு தெரியும். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? எறும்பு மனிதனுக்கு கூட்டுறவு முறையை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குது. பசியோடு இருக்கும் ஒரு எறும்பு நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்ட ஒரு எறும்பு பார்த்துச்சுன்னா தன்னுடைய உடம்பிலிருந்து ஊட்டச்சத்தை கொடுக்குது. இதுதான் அதனுடைய ஜீரண மண்டலம் ஒரு குழாயின் இயந்திரம் போல் அமைக்கப்பட்டதால் அதை அடுத்த எறும்புக்கு உணவு கொடுக்க முடியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்னால் அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும்போது தன் மட்டும் வயிறு நிரம்ப உணவை உண்பவன் ஒரு இறை நம்பிக்கையாளர் இல்லை என்று கூறினார். நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தலையே சுத்துது. வா நம்பர் 2 சயின்ஸ் டீச்சர்கிட்டையும் போய் கேட்கலாம். அவங்க நமக்கு இன்னும் நிறையா சொல்லுவாங்க. Excuse me ma'am, may I come in ma'am? Good morning ma'am. Yes, coming. What do you want? மேம் ஆண்ட்டை பற்றி இவன் நிறையா போய் சொல்கிறான் மேம். நீங்கள் ஆண்ட்டை பற்றி சொல்லுங்க மேம். இவன் சொல்கிறதெல்லாம் நாட்டி நம்பவே முடியலை. கம்மை வில் டெல் யூ. எறும்புகளில் ஒரு ராணி எறும்பு இருக்கும். அது குடியிருப்பில் உள்ள எல்லாத்தை விட உருவத்தில் பெருசாக இருக்கும். அதோட வேலை என்னன்னா முட்டையிடுறது, மற்ற எறும்புகளுக்கு ஆர்டர் போடுவதாகும். அதற்கு எறும்புகளின் கூண்டில் மிகவும் பாதுகாப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எறும்புகளோட தலைக்கவசம் அணிந்த மாதிரி ரொம்ப திடமாக இருக்கும். இதுதான் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட். இவை ராணி எறும்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட மெயின் வேலை என்னன்னா குடியிருப்பையும் தாவரங்களையும் சுத்தம் செய்வதாகும். இறந்து போன எறும்புகளுடைய உடல்களை எடுத்து நிலத்தில் புதைக்கும். வெளியே இருந்து உணவு கொண்டு வரும். மற்ற காளான்களை வளர்க்கிறது. இது விவசாயத்துறையை சார்ந்தது. மற்ற சில எலும்புகள் தேனுள்ள பூக்களை வளர்க்கிறது. நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை விட எறும்புகளோட டிபார்ட்மெண்ட் தான் அதிகமா இருக்கே மேம். இது மட்டும் இல்லை, எறும்புகள் ஒரு டவுனே உருவாக்குது. ரோடு போடுது, டனல்ஸ் நோண்டுது. அது கூட ஃபுட் ஸ்டேஷன்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்குது. எறும்புகளுக்கு இன்னும் தோட்டங்கள் இருக்கிறது, தாவரங்களை வளர்க்கிறது. சில எறும்புகள் மற்ற பலவீனமான எறும்புகள் தோற்று போன எறும்புகளை கைதியால் சிறை பிடிக்குது. நீங்கள் சொல்கிறதுனா கேட்க எதுவும் அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சுவிட்சர்லாண்டில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது எல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே உங்கள் குரானில் வந்திருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நாங்கள் போயிட்டு வரோம் மேம். அப்போவா நம்ம உஸ்தாத் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன
சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. Wait, we will also come with you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்கம்மா. என்னங்க மேம், நீங்க 2 பேரும் கூட வந்துட்டீங்களா? எஸ் மேம். உட்காருங்க. உஸ்தா, எறும்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 18வது வசனத்துல எறும்புகளில் ஒரு பள்ளத்தாக்கின் அருகில் படைகள் வந்தபோது ஒரு எறும்பு மற்றொரு எறும்புகளை நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவர்களுடைய படையினரும் தாம் அறியாமலே உங்களை மிதித்திட வேண்டாம் என்று கூறியது. இந்த வசனங்களில் சொல்லியிருக்கான் அல்லாஹ், அல்லாஹ் மிக உயர்ந்தவன். எறும்புகள் பேசுகின்றன, எறும்புகள் அதிக அறிவுடையதாக இருக்குன்னு சொல்றான். எறும்புகள் மிக சிறிய பிரெயினையும் நர்வஸ் சிஸ்டமும் இருக்கு. அதன் மூலம் தகவல்களை மதிப்பீடு செய்து ஒரு வகையான மேப்பையை கொண்டு தனது உணவுப் பொருட்கள் இருக்கும். எறும்புகள் பகுத்தறிவு வாய்ந்தவை. பூச்சினைகளிலே அதிக அறிவுடையது எறும்பு. அதோட பாஸ்வேர்ட் சொல்லாமல் அதோட இடத்துக்குள்ள நுழையவே முடியாது. இதை கண்டிப்பா எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது. அதனால தான் அல்லாஹ்வின் படைப்பினங்களை சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் படிப்பினை இருக்குன்னு சொல்றான். ஒரு சாதாரணமான எறும்பை பற்றி இவ்வளோ விஷயம் அவங்க குரானில் சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கும் குரானை படித்து நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்களுக்கும் ஒரு தமிழ் குரான் தரீங்களா? இந்தாங்க தமிழ் குரான். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக ஞானமுள்ளவனாக இருக்கான். மேலும் குர்ஆனை அதிகமாக படித்து ஞானத்தை வளர்த்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. சியானா, எஸ் சிஃபா, எம் சஸ்மினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா ததுஉ அலா அதமிக்கும் வலா ததுஉ அலா அம்வாலிக்கும் லா துவாஃபிக்கும் மினல் தபாரக வ தஆலா சாத்தன் ஐலி ஃபீ ஆத்தாவுன் ஃபயஸ்தஜீபு லக்கும். Do not pray against your children, do not pray against your servant, do not pray against your wealth. Let's that considered with a time of response when Allah grants the wishes of those offers supplication, so He answer your prayer. உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக துவா செய்யாதீர்கள், உங்களின் வேலையாட்களுக்கு எதிராக துவா செய்யாதீர்கள், உங்களின் செல்வத்திற்கு எதிராக துவா செய்யாதீர்கள். அது அல்லாஹ் உங்களுடைய துவாவை நிறைவேற்றும் நேரமாக இருந்தால் அவன் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதா தஹல அஹதகுமுல் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரகஅத்தைனி. When you one of the entrance the mosque, let him not sit down until he has prayed 2 rak'ahs. உங்களுள் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது பள்ளிவாசல் காணிக்கையாக அவர் 2 ரக்காய் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மந்தல்ல ஹைரின் ஃபலஹு மிஸ்ல அஜ்ரி ஃபாயிலிஹி. The one who tells another about something will have a reward like that of the one who does it. யார் மற்றவருக்கு நன்மையை பற்றி சொல்கிறாரோ அவருக்கு அதை செய்தது போன்ற நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில்லதாத்தி ஆனில் மவுத். Frequently remember the destroyer of pleasure death.
மகிழ்ச்சியை அளிக்கும் மரணத்தை பற்றி அடிக்கடி நினைவு கூறுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதா கானு சலாசத்தன் ஃபலா யதனாஜா இஸ்னானி ரூன சாலிசி. If there are 3, 2 shall not consult privately to the exclusion of the third. நீங்கள் 3 நபர்களாக இருக்கும்போது 3ஆம் நபர் மட்டும் விட்டுவிட்டு இருவர் மட்டும் ரகசிய பேச வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனா சூராவை அழகிய முறையில் ஓத வருகிறார் என் ஜஸ்ரா. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. وجئت ألقي أسايا رباه عفوك إني للنور مدت يدايا نزعت أسرار قلبي